என்கிட்ட ஒரு நாள் கவுன்சிலிங்க்கு ஒரு பிள்ளை வந்துச்சுங்க. ரொம்ப வெளிப்படையாவே சொல்றேன். 17 வயசு நாதன் சார். ஒரு லவ் அஃபேர். புள்ள படிக்க மாட்டேங்குது, ஃபர்ஸ்ட் இயர். லவ் அஃபேர் பண்ண பையனுக்கு 30 வயசு தாண்டி இருக்கு. இந்த பிள்ளை கேட்கவே மாட்டேங்குது. நான் அந்த குழந்தைய கூப்பிட்டு ஒரு 5 நாள் சிட்டிங் அந்த குழந்தை கிட்ட பேசுறேன். அந்த குழந்தை ஒரு மாதிரி மெல்ட் ஆயிட்டு அது புரிஞ்சுக்கிச்சு, இப்போ இருக்கிற என் வாழ்க்கையில நான் படிக்கணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சிருச்சுங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நான் இனிமேல் படிக்கிறேன், இதை பற்றிலாம் நான் இனிமேல் பேச மாட்டேன், தேங்க்யூ அப்படின்னு எந்திரிக்கும் போது அவங்க அம்மா சொன்னாங்க, சனியனே இதைத்தானே 6 மாசமா நான் சொன்னேன், இப்ப என்ன செய்யறது? இந்த பெற்றோர்கள் இருக்கிறீங்கல்ல, நீங்கள் தான் உங்கள் குழந்தைகளின் கற்றலை தடுத்து நிறுத்துகிறீர்கள். ஆசிரியரா நான் சொல்றேன், ஆசிரியரா சொல்றேன். ஒரு குழந்தை கிட்ட நான் பேசுறேன் இன்னைக்கு, 6 வயசு குழந்தை. எனக்கு தெரியாதா அந்த குழந்தைக்கு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்லணும் எனக்கு தெரியாதா? சொல்லவே விட மாட்டேங்குது அவங்க அம்மா. உன் பேர் என்ன? ஹேமந்த். உங்ககிட்ட கேட்டேன், என்ன படிக்குது? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூல்ல படிக்குது? இந்த பள்ளிக்கூடத்துல. உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? விளையாடும், நிறைய விளையாடுவான். உண்மை இல்லைங்க. ஒரு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து தா என்று +2 படிக்கிற குழந்தைக்கு, +2 முடித்த குழந்தைக்கு கையில் கொடுக்கிறேன் அட்மிஷன் PRO-வானா, அது அவங்க அப்பா வாங்கி ஃபில்அப் பண்றாரு. ஏன்னா அவன் தப்பா ஃபில்அப் பண்ணுவாளாம். பண்ணட்டோங்கிற நான் அடிச்சு எழுது, வாழ்க்கையை கற்றுக்கொள், எல்லாவற்றையும் நீங்களே தரணும். வாங்க ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஜாயின் பண்ணுங்க, கெமிஸ்ட்ரி படிக்கணும், ஓகேவா? அனுமதியுங்கள் குழந்தைகளை. இன்னொரு விஷயம் சொல்றேன், குழந்தைகள் குழந்தைகளாக இருப்பதற்காகத்தான் பள்ளிக்கூடத்திலும் நம்முடைய வீடுகளிலும் இருக்கிறார்களே தவிர வளர்ந்து பெரியவர்கள் ஆவதற்காக அவர்கள் நம் வீட்டில் குழந்தைகளாக இல்லை என்பதனை எப்பொழுது நமக்கு புரிய வரும்? அவர்களுடைய குழந்தை தன்மையை அனுபவிங்களே. உடனே பெரிய ஆளாயிரணும். நீ வக்கீலாவும், நீ அவங்க அப்பா வருவார், நீ IPS, அவங்க மாமா வருவார், டாக்டர் ஆவுடா. 10வது வரைக்கும் எல்லாத்தையும் கேட்டுட்டு +2 வரைக்கும் போவோம், ஒன்னும் ஆக மாட்டேன் போ. மனநோயாளியா சுத்துது பல நேரங்களில் குழந்தைகள். நான் ரொம்ப கற்றலில் நான் அந்த பாயிண்ட சொல்றேன். நான் 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் இந்த பாயிண்ட. நல்லா படிக்கிற குழந்தை ஏதாவது வீட்டுல இருந்தா அடுத்தவங்க கிட்ட காட்டி பெருமைப்படாதீங்க. ரொம்ப பிரஷர் குழந்தைக்கு தெரியுமா, ரொம்ப மண்டை காஞ்சிரும் அந்த குழந்தைக்கு. ஐயோ என் குழந்தை பர்ஃபெக்ஷனலிஸ்ட்ங்க, எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா வரும், அதுக்கு ஆப்ஷனே கிடையாது. பிரதமர் மோடி பேசினாருங்க, your children's progress report is not the parents visiting card. உடனே பிள்ளைய வச்சு சில பேர் வந்து சொல்லுவாங்க பாருங்க, என் பிள்ளை தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ். நம்ம வீட்டில் ஒன்று இருக்கும், அது எதுக்கும் போகாது, ஒன்றும் படிக்காது, அது நம்ம வீட்டில் இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் சொல்றேன், அந்த மாதிரி வீட்டில் குழந்தைங்க இருந்தால் நீங்க எல்லாம் பாக்கியசாலிகள். சூப்பராக படிக்கிற குழந்தை நல்லா சம்பாதிக்கும். ஃபர்ஸ்ட் மார்க் பார்க்குற குழந்தை நிறைய சம்பாதிக்கும். 2வது வகை ஒன்று இருக்குது, என்னை விட ஜாக்லின் சூப்பரமாக படிக்கும், அது ஹெட்மிஸ்டர்ஸாக இருந்து சூப்பராக சம்பாதிக்குது. நான் சுமாராக படிப்பேன், அவளை விட கூடுதலாக சம்பாதிக்கிறேன். என்னை விட படிக்கவே படிக்காது ஒன்று, அதுக்கு தெரியும், லட்சுமி, அது ஒரு தொழிலதிபராக இருக்குது. நிறைய மார்க் வாங்கினா நிறைய சம்பாதிக்கலாம். என்ன மாதிரி திறமைசாலியும் கூடுதலாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம். எல்லாரையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு உன்னுடைய சிஸ்டம், உன்னுடைய மற்ற விஷயங்கள்லாம் என்னுடைய விஷயத்துக்கு ஒத்து வராதுப்பா, என் வாழ்க்கை நான் வழி அமைச்சுக்கிறேன்னு சொல்லி தனியா போற ஒரு குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தை இந்த 2 பேருக்கும் சம்பளம் கொடுக்கிற ஆளா வரும். அதான் இந்த தமிழ்நாட்டின் வரலாறு, அதான் இந்த தமிழ்நாட்டின் வரலாறு. குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க விடுங்களேன், அதைத்தான் அவர் சொல்றார், அதைத்தான் அவர் சொல்றார். வாழ்க்கை கற்றலுக்கான வாய்ப்பை விரித்து தந்திருக்கிறது. என் நாடி துடிப்பு அடங்குகின்ற வரைக்கும் என்னை ஞானவானாகவே வைத்திரு என்பதுதான் மிகப்பெரியவர்களுடைய இறைவேட்கையாக இருந்திருக்கிறது. ஒன்றை கற்றுக்கொள்வது போல் பேரின்பம் உலகத்தில் வேறு என்ன இருக்கிறது சொல்லுங்க பாப்போம். ஒன்றை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள், இன்றைக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள், அதை விட சிறப்பானது இந்த உலகத்தில் வேறு என்ன? என் பேச்சை கேட்கின்றவர்கள் அறிவு கொண்டவர்களாக இருந்துவிடக் கூடாது என்று மற்றவர்கள் முயற்சி செய்ய, யாரெல்லாம் பேச்சாளர்களின் பேச்சை கேட்கிறார்களோ அவர்கள் பேச்சாளர்களை காட்டிலும் புத்திசாலிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் புத்தக திருவிழாவில் சிந்தனையாளர்களை அழைத்து பேச வைக்கிறார். அதுதான் கவிதை பித்தன் சொன்னார், உனக்கு பொன்னாட பொறுத்துறதுக்கு வருவாங்க, அவங்க உன்னை விட படிச்சிருப்பாங்க. உனக்கு ஒரு புத்தகத்தை பரிசு கொடுப்பார், அவர் அதை படித்து விட்டுதான் உனக்கு தருவார். அதனால் மிக ஜாக்கிரதையாக இரு என்று அவர் சொன்னதற்கு பின்னால் எவ்வளவு அர்த்தம். ஒன்னும் இல்லைங்க, நான் இப்படி யோசிச்சு பார்க்கிறேன். வந்ததும்
ஆடையை ஏன் போர்த்துகிறார்கள்? அவர் டிரெஸ் பண்ணிட்டு தானே வந்தார் முத்தரசன். அவருக்கே ஒரு துண்டு போட்டாங்க, இவருக்கு ஏமா மரியாதை சொல்லுங்க, மரியாதை நிமித்தம். இளைஞர்களுக்கு சொல்லுங்கள், உடலிலே துணியை போர்த்துவது மரியாதைக்குரிய நிமித்தம். ஏனென்றால் ஆடை போர்த்தக்கூடாது என்ற ஆடை மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்தவர்கள் நாங்கள். அதனால் ஒருபோதும் ஆடைகளை குறைக்கும் அரசியலை புரிந்து கொண்டு என் உடலை நான் காட்ட மாட்டேன், இது என் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்று பெண்களும் ஆண்களும் சிறந்து நிற்க வேண்டும் என்பதற்கான வெளிப்பாடுதான் மரியாதைக்காக ஒரு துண்டை எடுத்து அப்படி போத்துறது. கலைஞர் ஒரு சூப்பர் விஷயத்தை செஞ்சார். பயனாடைன்னு கொடுக்காம பொன்னாடைன்னு கொடுத்தார். ஏன் தெரியுமா? பயனாடை கொடுத்தா அவங்களுக்கும் போத்துறவங்களுக்கு மட்டும்தான் தெரியுது, தூரமா இருக்கிறவனுக்கு தெரியல என்ன பண்றாங்கன்னு. அதனால பளபளப்பா எடுத்து போத்தி விட்டார். நினைப்பார் உடம்ப போத்து. எனக்கும் பல நேரங்கள்ல யோசனை உண்டு, இந்த பொன்னாடை என்ன பண்றது? இப்ப இந்த பிளவுஸ்லாம் அதுல தைச்சது இல்லை, பார்க்காதீங்க, இது வேற மெட்டீரியல். நல்ல வேளை ரோவர் சார் வந்து புடவை கொடுத்தார். பயனாடை இல்லாமல் அது பயனாடையே பொன்னாடையாக கொடுத்தார். போட்ட வேஷ்டிகள் எல்லாம் பொன்னாடைகள் இல்ல, பட்டாடைகள், பொன்னால் நெய்யப்பட்ட பட்டாடைகளை கொடுத்தார். சான்றோர்களை இப்படித்தானே கொண்டாடிவிட முடியும் நம்மால். யாரெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்களோ, குரு என்கின்ற சொல் சமஸ்கிருத சொல். கு என்றால் இருள், ரு என்றால் விளக்குதல், குரு என்றால் இருளை விளக்குபவன் அர்த்தம். ஆசிரியர், ஆசுனா குற்றம், இரிதல்னா களைதல், குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள். அவங்களுக்கு அந்த வேலையை செய்ய விடுங்க. உங்க பிள்ளை பொய் சொல்லுது, ஏன் பிள்ளையா? அது பொய் சொல்ல தெரியாது, சூப்பரா சொல்லும். 4 பேரோடு சேர்ந்துதான் என் பிள்ளை பாழா போகுது. நானும் அந்த 4 பேரை 25 வருஷமா தேடி ஒரு முடிவுக்கு வந்தேன். அந்த 4 பேருக்கு லீடரே இதுதான். உங்க என் பிள்ளையும் சேர்த்து சொல்றேன், எல்லா பிள்ளைங்களுக்கும் 2 பேர் இருக்கு. ஒரு பேர் நம்ம வீட்டில் வச்சா மாணிக்கம், அதுக்கு உள்ள ஒரு பேர் வளர்ந்துட்டு இருக்கு, பாட்சா உள்ள இருக்குது. 2 வேஷத்துல இருக்குது. டீச்சர்களுக்கு தெரியும் அந்த 2வது வேஷம் என்னன்னு. சொன்னா கத்துக்கோங்க. நம் பிள்ளைகளை சரி செய்வதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் பாருங்க. சொற்களில் இருக்கக்கூடிய சூட்சுமத்தை புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். வியந்து சொல்வதற்கான ஒரு விஷயமா நான் இதை பார்க்கிறேன். இப்ப அமெரிக்க நாட்டில் ட்ரம்ப் உள்ள வரார். போனவர் என்ன பண்றார், அந்த ரீல்ஸ் பார்க்கிறேன். அந்த டேபிள அந்த செக்ரட்டரி சொல்றாரு ட்ரம்ப் சார் கிட்ட, அந்த மாண்பமை ட்ரம்ப் அவர்கள் கீழே ஒரு டிரா இருக்கு, அதை தரங்க அப்படிங்கிற. என்ன இருக்கு அதுல அந்த பைடன் சார் போனார்ல, அவர் ஒரு தேங்க்ஸ் நோட் ஒன்று போட்டிருக்காரு பாருங்க. அவர் பிரிச்சு, நல்ல வேளை நீ இதை சொன்ன, நீ சொல்லாம இருந்திருந்தா இந்த ஆட்சி முடியும் வரை நான் இதை பார்த்திருக்க மாட்டேன்னு சொன்னார். பாருங்க ஒரு தலைவருடைய ஸ்டேட்மெண்ட். அதே நாட்டில் ஜனாதிபதியாக இருந்த ஒரு மனிதருடைய ஸ்டேட்மெண்ட். அவர் பேர் ஜேம்ஸ் புச்னன். ஜேம்ஸ் புச்னன் தன்னுடைய டென்யூர் முடிச்சிட்டு ஒயிட் ஹவுஸ்ல இருந்து வெளியில போறார். உள்ள வந்தது யார் தெரியுமா? ஆப்ரஹாம் லிங்கன். ஆப்ரஹாம் லிங்கனுக்கு முன்னால ஜேம்ஸ் புச்னன். வெளியில வரும்போது ஜேம்ஸ் புச்னன் ஆப்ரஹாம் லிங்கன் கை குலுக்கி விட்டு அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். மிஸ்டர் ஆப்ரஹாம் லிங்கன், நான் இந்த வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறுகின்ற பொழுது எப்படி மனமகிழ்ச்சியுடன் வெளியேறுகிறேனோ அதே மனமகிழ்ச்சியுடன் நீங்களும் உள்ளே வந்தால் நீங்கள் தான் இந்த உலகத்தில் மிக சிறப்பான மகிழ்ச்சியான மனிதர். நான் சொன்ன உடனே நீங்க கை தட்டிட்டீங்க. ஆனா சொன்ன வார்த்தை என்னங்கிறது வீட்டுக்கு போய் அமைதியா யோசிச்சு பாருங்க. நான் சொல்ற ஏற்ற இறக்கத்துல நீங்க கை தட்டிட்டீங்க. நான் வெளியேறுகின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சியுடன் வெளியேறுகிறேன், அதே மகிழ்ச்சியுடன் நீ உள்ளே வருகிறாயா? ஒன்றை துறக்கும் பொழுது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி ஒன்றை பெறுகின்ற பொழுது இருக்கின்றது என்றால்
என்றால் நீதான் இந்த உலகத்தில் ஆகச் சிறந்த மனிதன் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை தான் அவர் சொன்னார்ல, அப்பொழுதலர்ந்த செந்தாமரையை வென்றதம்மாம்பான் கம்பன். உனக்குதான் ராஜாங்கம் அப்படின்னா காதல் உற்றிலன் இகழ்ந்திலன். உனக்கு ராஜாங்கம் இல்ல, இப்பொழுது எம்மனோர்க்கும் எம்புதற்கு எளிதோ யாரும் செப்பரங்குணத்து ராமன் திருமுக செவ்வி நோக்கின் ஒப்பதே முன்பு பின்பு. இருக்குன்னும் போது எப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தானோ, இல்லைன்னும் போது அதே மகிழ்ச்சியில இருந்தானோ. அவன் லீடர். லீடர்ஷிப்ங்கிறதுக்கு என்னங்கிறதுக்கு ஜேம்ஸ் புச்னன் ஆப்ரஹாம் லிங்கனுக்கு பாடம் எடுக்கிறான்.